வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபி பார்க்க போறீங்க தெரியுமா? இந்த வெயிலுக்கு இதமா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அதுவும் கேப்ப மாவை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். ரொம்ப இந்த ஃபேட் மில்க்லாம் கிடையாது. நார்மலா நீங்க வாங்குற பால் அல்லது பாக்கெட் பால்லையே நீங்க இதை செய்யலாம். பால் நல்லா கொதிக்கணும், வத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா பால் பொங்குனதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதுல நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் சேர்த்துருங்க. அது நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிறதையும் நீங்க சேர்த்துருங்க. அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். அதை 1/4 கப் அளவு பால் ஊத்தி நல்லா கெட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா சில நேரங்கள்ல கெட்டிப்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தனியா கரைச்சுக்கிறோம். இப்ப கெட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு. இப்ப இத நம்ம பால்ல சேர்த்துடலாம். ஒரு பக்கம் கேப்ப மாவை ஊத்திக்கிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பனாதான் கெட்டிப்படாது. கேப்ப மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பேன்ல நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு கூட செய்யலாம். அடி கொஞ்சம் தட்டையா இருக்கிற பாத்திரமா இருந்துச்சுன்னா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடி ஒட்டாம இருக்கும். நம்மளுடைய இந்த கேப்ப மாவு இந்த பால்ல நல்லா வேகணும். அதனாலதான் நாம பாலை வத்த வைக்காம நல்லா கொதி வந்த பின்னாடி மாவை சேர்த்திருக்கோம். இப்போ இதுல வாசனைக்காக ஏலக்காய் தூள் அல்லது ஏலக்காய் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 இருந்து 5 சொட்டு அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. பால் இந்த மாதிரி திக்கானோன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா காத்து போகாத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரீசர்ல இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அல்லது நீங்க பிளெண்டர் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை திரும்ப அதே பாக்ஸ்ல ஊத்தி நம்ம ஃப்ரீசர்ல போட்டுடலாம். திரும்ப இது 2 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவு வந்துருச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. திருப்பி இதையும் அரைச்சு அதே பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 தடவை அரைச்சாவே போதும். இனி இது 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல இருக்கணும். இப்ப 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டிய நல்ல சுடு தண்ணியில நனைச்சிட்டு அதை வச்சு எடுங்க. ஏன்னா கெட்டியா இருக்கிறதுனால நம்ம கரண்டில எடுக்க வராது. அதனால நீங்க சுடு தண்ணியில கரண்டிய காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். இந்த கண்ணாடி பவுல்ல போட்டது அவ்வளவா தெளிவா தெரியல, மேல மேல வைக்கிறது. நான் இப்ப தனியாவும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாத்திரத்துல ஒரு பெரிய ஸ்பூன் கரண்டி வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், சூப்பரா நம்மளுடைய கேழ்வரகு ஐஸ்கிரீம் தயாராயிருச்சு. இது மேல கொஞ்சமா நம்ம பாதாம் பருப்புகளையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு போயிடும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.